வணக்கத்திற்குரிய மாண்புமிகு நம்முடைய தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு பணிவன்பான வேண்டுகோள். சிங்கார சென்னையிலே அள்ளித்தந்த வள்ளல் பெருமகன் ஏழுசை மன்னர் பாகவதர் அவர்களுக்கு முழு உருவ வெண்கலச் சிலை வைத்திடுங்கள் ஐயா. கோடிக்கணக்கில், இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் கோடிக்கணக்கில் வாரி கொடுத்த வல்லன்மை மிக்கவர் பாகவதர். தருவதும் பெறுவதும் இருவருக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் வாரி கொடுத்த உத்தமர் பாகவதர். அன்னையின் பரிவோடு எங்களின் இந்த பணிவன்பான வேண்டுதலை ஐயா அவர்கள் கனிவுடன் கவனித்து ஆவண செய்ய வேண்டும். நிச்சயமாக அன்னையின் பரி உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு இதனை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. தாங்கள் இந்த அரும்பெரும் செயலை செய்து உலகெங்கிலும் உள்ள பாகவதரின் ரசிக பெருமக்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை அரணாக பெற்றிடுவீர். அன்னையின் பரிவோடு அன்னை தமிழுக்கும் அருங்கலைகளுக்கும் பேராதரவு தந்து வாழ்கின்ற உயர்ந்த மனிதர் எங்கள் வணக்கத்திற்குரிய முதல்வர் ஐயா அவர்கள் நிச்சயம் இதனை பணிவன்போடு எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். மீண்டும் சொல்கின்றேன், பணிவன்போடு எங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம். ஆவண செய்திடுங்கள் ஐயா. சிங்கார சென்னையிலே பாகவதற்கு முழு உருவ வெண்கலச் சிலை வைத்திடுங்கள் ஐயா. நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. தவிக்க விட்டுட்டு கோயிலுக்கு போனான்னா அவனை பார்த்து அந்த பகவானேன்னா பதறி போய் ஓடி போயிடுவார். தாயார் தாப்பனார் தான் ஒருத்தனுக்கு தெய்வம், கண்கண்ட தெய்வம். அதை மறக்கலாமோ? என்ன பெரிய மனுஷெல்லாம் ஜமா சேர்ந்திருக்கேள்? யாரு? தியாகராஜனா? வாப்பா குழந்தை, வா வா. உனக்கு பாட்டு எழுதுறதுக்கு நான் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு தெரியுமோ? உன்னுடைய ரூப லாவண்யத்தையும் நான் மனசில் வச்சுக்கணும். உன்னுடைய அந்த கந்தர்வ குரலையும் நான் கணக்கில் சேர்த்துக்கணும். இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா வார்த்தைகளை தேடி தேடி எடுத்து அந்த ராகத்தையும் சேர்க்கறதுக்கு நான் படுற பாடு இருக்க பகிரத பிரயத்தனமானா இருக்கு. நேக்கு மட்டும் என்னவா, இந்த தங்க குரலுக்கு பங்கம் வராமல் மெட்டு போட நான் படும் பாடு இருக்கே, அந்த ஈஸ்வரனுக்கு தான் வெளிச்சம். ஆஹா ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். என்ன மிஸ்டர் பாகவதர், சிவகவி பாடல்களில் மனம் கனிந்தே என்ற பாடலை மட்டும் பிளேட்டில் ஏன் பாடம் இருக்கிறீர்கள்? ஓ அதுவா, ஒரு காரணத்தோடு தான் பாடல. சொல்கிறேன், என்ன காரணம்னு சொல்கிறேன். என்னோடய சிநேகிதர் தண்டபாணி தேசிகர் அதே மெட்டில் ஒரு பாட்டு பாடியிருக்கார், மனம் கனிந்தேன்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த ரெக்கார்டு சேல்ஸ் ரொம்ப அமோகமாக போயின்ட்டுருக்கு. இப்போது அதே ராகத்தை நானும் இந்த பாட்டை பாடினேன்னு வச்சுக்கோங்க, அவரோட விற்பனை, பிளேட்டு விற்பனை மந்தமாயிடுமோன்ற காரணத்தினால தான் அந்த பாட்டை மட்டும் நான் பாட மறுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, அதான் காரணம். ஓ அப்படியா மிஸ்டர், உங்களை போன்ற ஒரு சிறந்த மனிதர்களை பார்க்கவே முடியாது.
உங்கள் விருப்பம் போலவே செய்துவிடலாம். ஐயா, உங்களை பார்க்க பேரஞ்சு அண்ணா வந்திருக்காங்க, வர சொல்லுவா. யாரு? அறிஞர் அண்ணாவா? என்ன பார்க்கவா? என்னன்னு தெரியலையே. சரி சரி, உடனே அனுப்பு, உடனே அனுப்பு. ஓ, அறிஞர் அண்ணாவா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. அருமை நண்பர் பாகவதர் அவர்களே, நலம்தானே? பரம சௌக்கியம். ஆமாம், என்னை பார்க்கறதுக்கு என்ன விஷயமா வந்திருக்கேன்? நான் உங்களுக்காக ஒரு அருமையான திரைக்காவியம் தீட்டியிருக்கின்றேன். அதில் நீங்கள் நடிக்க வேண்டும். திரைப்படம் நிச்சயம் மாபெரும் வெற்றியை தரும். நமக்கு இருவருக்கும் மாப்புகழை சேர்க்கும். உங்களோட அடுக்குமொழி வசனத்தை பேசுறதுக்கு நான் பாக்கி என்ன பண்ணியிருக்கணும்? கொண்டாங்க, கதையை கொண்டாங்கோ. கதையில் ஒரே நாஸ்திக வாடையான்னா இருக்குது. நான் சுபாவத்தில் ஆஸ்திகன். சினிமாவுக்காக கூட நாஸ்திகம் பேச மாட்டேன். காசுக்காக என்னோடய கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். நான் நடிக்க இயலாமல் இருக்கிறேன். இந்தாக்கும். இச்சமயம் நாம் இருவருக்கும் நல்ல பலன் தரும் என்றுதான் நான் உங்களை காண வந்தேன். சரி, பரவாயில்லை. நான் உங்களை வற்புறுத்த விரும்பவில்லை. Ms. Bhavadar, I have been directed by Governor His Excellency Arthur Hope to meet you. As you know, we have been facing utter financial crisis due to this war, and the government expects you to help us at this juncture by conducting various dramas all over the places. And can you kindly mobilize funds and help the British Empire? What do you say? சுப்பிரமணியண்ணா, அவள் என்ன சொல்கிறா? இந்த உலக மகா யுத்தத்தினால வெள்ளைக்காரர்களுக்கு ரொம்ப நட்டமாயிட்டுது. அதனால் உங்கள் ட்ராமா போட்டு ஒரு பெரிய வசூல் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு வெள்ளைக்கார துறை உங்கள்கிட்ட ரொம்ப கேட்டுக்க சொன்னார். இந்த இக்கட்டான நேரத்தில் உதவ வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நம்ம தேசத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரதான வேலை இது. நம்ம செய்வோம். நான் இந்த ட்ராமா போட்டு வசூல் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு நீங்கள் அவள்கிட்ட சொல்லிடுங்கண்ணா. கவர்னர் அவர்கள் தலைமையில் நிறைய நாடகங்கள் நடத்தப்பட்டன. நாடகம் நடந்த அத்தனை இடங்களிலும் வசூல் பணமழையாக பெய்தது. தலைமையில் நிறைய நாடகங்கள் நடத்தப்பட்டன. நாடகம் நடந்த அத்தனை இடங்களிலும் வசூல் பணமழையாக பெய்தது. வெள்ளை அரசாங்கம் வியந்து போனது. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் என்று சொல்கின்றார்கள். இன்றைய மதிப்பில் சொல்வதாக இருந்தால் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாகும். பாகவதரின் வள்ளல் தன்மை அத்தகையது. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நீங்கள்? நான் கவர்னர் அவருடைய தூதராக உங்கள்கிட்ட வந்திருக்கேன் ஐயா. அரசாங்கமே பிரமித்து போயிருக்கிறது. இவ்வளவு பெரிய தொகை வசூலாகும் என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே கவர்னர் துரை அவர்கள் உங்களிடம் 2 சம்மதம் பெற்று வர சொல்லியிருக்கிறார். ஒன்று, திருவெரும்பூர் கிராமத்தை உங்களுடைய பேரையே சாசனம் எழுதி தருவதாக சொல்லியிருக்கிறார். இரண்டாவதாக, உங்களுக்கு அரசாங்கத்தின் உயரிய விருதான திவான் பகதூர் என்ற விருதினையும் வழங்க உங்களுடைய சம்மதத்தை பெற்று வர சொல்லியிருக்கிறார். நீங்கள் சொல்கிறத கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டேனாண்ணா? சரி, அதாவது இந்த சர்க்காருக்கு என் மேலே இப்படி ஒரு அன்பும் அபிமானமும் இருக்குன்னு கேட்குறதுக்கு பரம சந்தோஷம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ என்னோடய தாய் நாட்டுக்கு அதைத்தானே நான் பண்ணேன். மற்றபடி இந்த ஊருக்காகவோ பேருக்காகவோ நான் எதுவும் பண்ணலை.
அதனால் நீங்கள் துரை அவர்கள்ட்ட சொல்லுங்கோ, அந்த திருவெரும்பூர் ஊரும் வேண்டாம், ஏதோ பட்டம் சொன்னேன் இல்லை, என்னது திவான் பகதூர் அந்த திவான் பகதூர் பட்டமும் வேண்டாம். இதெல்லாம் எதையும் நான் எதிர்பார்த்து செய்யலை. இப்போ நான் பா அம்மா சுந்தரம், பாகவதர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். அவனுக்கு போய் யாராச்சும் சகாயம் பண்ணுவாளா? அண்ணா, தியாகராஜன் சரியாக தான் நடந்துட்டுருக்கான், தப்பு ஏதும் பண்ணலையே. யுத்தத்தினால நம்ம தேசமே கஷ்டத்தில் இருக்குது. கவர்னர் துரையே வேண்டி கேட்டுன்றதுனால நாடகம் போட்டு ஏராளமாக பணம் வசூல் செய்து கொடுத்துருக்கான். இது பாகவதரோட தேசப்பற்றுன்னா காட்டுறது. அது மட்டும் இல்லைன்னா இங்கே அவரை நாம் மனமாற பாராட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜனுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். அவரை தேசபக்தி நினச்சி பாருங்க, நம்ம நாடே வணங்கும். நானும் வணங்குறேன். அம்மா, நீ சரியாக தான் சொல்லியிருக்க. இது பாகவதரோட தேசப்பற்றை தான் காட்டுறது. ஆரம்பத்தில் நான் பாகவதர் மேலே தாபப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் நீ சொன்னதை கேட்ட அப்புறம் என் மனசில் இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. திருநீலகண்டர் வெற்றி விழாவை நானே தலைமை தாங்கி சிறப்பாக நடத்திடலாம். ஐயா பாகவதர் ஐயா, வெற்றி மேல் வெற்றி ஐயா. நீங்கள் உங்கள் கச்சேரினாலே மக்கள் எக்கச்சக்கமாக கூடிடுறாங்க. நினச்சி கட்டுக்கடங்காத கூட்டம், நினச்சே பார்க்கல. நம்ம கச்சேரியை இலவசம்னு தான் அறிவித்தோம், வாஸ்தவம். ஆனால் இப்போ ஒரு சின்னதாக ஒரு சபலம், எங்களுக்கு டிக்கெட் போட்டால் என்ன அப்படின்னு ஒரு ஆசை. வசூலில் உங்களுக்கும் ஒரு பங்கு தந்துடுறோம். நான் பார்த்து ஒரு நல்ல தகவலாக சொல்லுங்கள், உங்கள் சம்மதத்தை சொல்லுங்கள். என்னது இலவசம்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்த உடனே ஜனங்க நிறைய பேர் வந்திருக்கா, இப்போ கட்டணம் வச்சா காசு நிறைய கிடைக்குமே, வசூல் பண்ணலாமேன்னு சொல்கிறீங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சொன்னதுதான், வார்த்தை மாறப்படாது. இலவசம்னு சொல்லிவிட்டு யாராவது கட்டணம் வாங்குவாளோ? நம்மளை பற்றி என்ன நினைப்பா மற்றவாள்லாம்? எப்படி வந்தாலும் நீங்கள் இதெல்லாம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்கோ. நான் வந்து இலவச கச்சேரிக்கு ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்கோ. என் கூட வர பக்கவாத்தியக்காரெல்லாம் இருக்கா இல்லையா, அவளுக்கு என் கை காசுலேருந்து நான் தரேன். ஏன்னா நான் இலவச கச்சேரின்னு சொல்லிட்டு அவளும் இலவசமாக வரணுன்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப தப்பு இல்லையா? அதனால் இலவசம்னு சொன்ன மாதிரி இலவசமாகவே வைங்கோ. யாருக்கிட்டையும் சல்லி காசு வாங்கப்படாது நான் ஒத்துக்க மாட்டேன். அது என் கொள்கைக்கு விரோதம். புரிஞ்சோ இல்லையோ? ஐயா சரிங்க ஐயா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். நாங்கள் தெரியாமல் அப்படி ஆசைப்பட்டுட்டோம், மன்னிச்சுக்காங்க. ஐயா பாகவதர் ஐயா. தம்பிங்களா, யார்ப்பா நீங்கள்? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எங்கள் வாப்பா எங்கள் மேலே உள்ள மனஸ்தாபத்தினால எங்கள் சொத்து பூரா உங்களுக்கு எழுதி வச்சுட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு தயவுசெய்து மறுக்காமல் எங்களுக்கு பாக்கியை கொடுத்துருங்க. தம்பிங்களா, உங்கள் தகப்பனார் மாதிரி ரசிகர்கள் தான் எனக்கு பெரும் பலம். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பிங்களா, ஏன் இப்போ 2 பேரும் பீதியோடு பார்க்குறீங்க? உங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்தை நானே எடுத்துன்னு விடுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற சொத்து தான் எனக்கு சொந்தம். புறத்தியார் சொத்துல சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம். நான் அப்பேற்பட்டவன் கிடையாது. உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து, அதாவது உங்கள் அப்பா எனக்கு எழுதி வச்ச சொத்து பரிபூர்ணமாக உங்கள் 2 பேருக்கும் தான் சொந்தம். அதை சட்டப்படி என்ன பண்ணணுமோ அது மாதிரி நான் பண்ணி உங்கள் 2 பேருக்கும் எழுதி வச்சுட்றேன். சரியா? சந்தோஷமா? சரிங்க ஐயா. ஐயா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப நன்றிங்க ஐயா. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவார். கொஞ்சம் தண்ணி கொண்டா. சிவபெருமான் கிருபை வேண்டும். கொண்டா.
வேண்டும் கவலையை தீர்ப்பது நாட்டிய. யார்? கோல்டன் கம்யூனி கோவிந்தசாமி ஐயாவா? வாங்க வாங்க, என்ன செய்தி? எல்லாம் நல்ல செய்தி தான். பொன்னமராவதிக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் நாடகம் நடித்து கொடுக்கணும். நீங்கள் தான் அங்கே பாய்ஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டுன்னு ட்ராமா நடத்திட்டு வரையில. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே வந்து ட்ராமா போடுறது? சண்முகத்துக்கு விரோதமாக நாங்கள் வந்து ட்ராமா போட்டு நடிக்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் அப்படி செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஐயா, சண்முக அண்ணாச்சிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா சந்தோஷம். நான் அவசியம் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ராமா நடத்தி தரேன். அன்று ஐயா வணக்கம். நான் கேட்குறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்க கூடாது. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாராளமாக. சேட்டவர்களின் பரிசுத்தமான அன்பினை நான் நன்கறிவேன். தைரியமாக கேட்கலாம், கேளுங்க. ராஜமுக்தி பட வகைராவில் 2 லட்சம் ரூபா வரைக்கும் நட்டம். அதை நான் அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் அனுமதி தரணும். சேட்டவர்களின் பணத்தையும் குணத்தையும் நான் நன்கறிவேன். ராஜமுக்தி படத்தில் எந்த விதமான நஷ்டமும் வரலையே. அப்படியே நஷ்டம் இருந்தால் கூட என்னோட கடனை நானே அடைக்கிறது தான் சரியாகும். அந்த கடனை நான் அடைக்கிறதுக்கு சேட்டு எனக்கு அனுமதி தரணும். சொல்லு. ஐயா, நான் எல்லார்கிட்டையும் தீர விசாரிச்சுட்டு தான் வரேன். சர்க்காருக்கு உன் மேலே நல்ல மதிப்பு இருக்குது. கவர்னர் துரை அவர்களும் உன் மேலே பெரிய மதிப்பு வச்சுருக்காரு. நீ ஏன் கருணை மனு தாக்கல் பண்ணக்கூடாது? கருணை மனு தாக்கல் பண்ணேன். மன்னிப்பு கடிதாசு கொடுக்க சொல்கிறியா? அதுக்கு உன் பாஷையில் அப்படி பேர். நான் உடனே விடுதலை ஆகணுங்கிறதுக்காக நீ சொல்கிற மாதிரி அதான் சொல்கிறிய கருணை மனு. அந்த மன்னிப்பு கடிதாசு கொடுத்தேன்னா இந்த கொலையில் எனக்கு பங்கு இருக்கிற மாதிரி நான் ஆகாதா? செய்யாத குத்தத்துக்காக ஜெயிலில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேனா? ஒரு அவப்பேரை சுமந்துண்டு இருக்கேன். சில பேரோட சதி வலையில் சிக்கப்பட்டு சில பேரோட சூழ்ச்சியால் இந்த கம்பிக்கு பின்னாடி நான் இருக்கேன். சட்டப்படி இந்த வழக்கை நடத்தி 100க்கு 100 நிரபராதின்னு நான் வெளியில் வருவேன். நான் என்ன பண்ணட்டும்? கிளம்புற ஜோலி பார். கிரிமினல் லாயர் எத்திராஜ் முதலியார் என்னும் புண்ணியவான், ஆம் அவரை புண்ணியவான் என்று தான் சொல்ல வேண்டும், லண்டன் பிரிவி கவுன்சிலில் அப்பீல் செய்தார்கள். அங்கே சரியான கோணத்தில் விசாரணை நடத்தினார்கள். என்ன உத்தரவிட்டார்கள் தெரியுமா? சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கினை முறைப்படி சரியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் மீண்டும் வழக்கு விசாரிக்கப்பட்டு பாகவதர் குற்றமற்றவர் என்று சட்டப்பூர்வமாக பிரகடனம் செய்யப்பட்டு நிரபராதியாக வெற்றிகரமாக விடுதலையானார். யார்? ஆஹா ஆஹா, புண்ணியவான் எத்திராஜ் முதலியாரா? வாங்கோ வாங்கோ வாங்கோ. எந்த குத்தமும் செய்யாதன்னா நிரபராதின்னு சட்டப்பூர்வமாக விடுதலை ஆனதுக்கு நீங்கள் தானே காரணம். இந்த ஜென்மா உள்ள வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேன். பாகவதர் ஐயா, கோல் நீங்கள் பெரிய மனுஷர், பரந்த மனப்பான்மை கொண்டவர், பெரிய பெரிய வார்த்தைகளாக பேசுகிறீங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. பார்க்கணும்னு சொல்லியிருந்தீங்களாமே, என்ன விஷயம் பார்த்துன்னு போகலாம். சல்லி காசு கூட வாங்காமல் எனக்காக வாதாடின இந்த மகாபுருஷர் பார்க்கணுன்னு தோணித்து, அதுக்காகத்தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்களுக்கு ஒரு இது தரணும். இது கண்டிப்பாக காசு பணம் இல்லை, பயப்படாதீங்கோ. ஆமாம், நீங்கள் இந்த பெண்கள் கல்விக்காக ஏதோ ஒரு கல்வி ஸ்தாபனம் ஆரம்பிக்க போகிறதா பேசிக்கிறாளே, வாஸ்தவமா? அதுக்கான முயற்சியில் இறங்கின்னு இருக்கேன். அதுக்கான வேலைகள்லாம் ஆயின்னு இருக்கு. பெண் கல்வின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அந்த ஒரு நல்ல காரியத்தை
பெரியவாளோட அனுகிரகத்தோட இறைவனோட ஆசிகளோட செஞ்சு முடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களோட அந்த உத்தமமான காரியத்துக்கு நான் என்னோட பங்களிப்பாக ஒரு சின்ன இது தரேன். மறுபடியும் சொல்கிறேன், பணம் எதுவும் கிடையாது. ஒரு பண்டம் தரேனே, இருங்கோ, அப்படியே இருங்கோ, ஒரு பண்டம் தரேன். இந்தாங்க. வாட் இஸ் திஸ்? கோல்டன் பிளேட், தங்க தட்டு கொடுக்குறீங்க? இது தங்கத்தட்டு வாஸ்தவம். ஆனால் நீங்கள் செஞ்ச உபகாரத்துக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. தயவு செஞ்சு இதை நீங்கள் ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு ஏற்றுக்கணும். உங்ககிட்ட தட்டு வாங்குறத ஒரு நன்கொடையாக இதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். நான் செய்ய போகிற நல்ல காரியத்துக்கு உங்களுடைய நன்கொடையாக இதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெண்கள் முன்னேற்றம்ன்றது அதில் எவ்வளோ நீங்கள் அக்கறை உள்ளவர்கள்ன்றது எதிர்காலத்தில் தெரிய வரும். ரொம்ப அப்போ உங்களுடைய இந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வசந்ததுன்னு மக்களுக்கு தெரிய வரும். ரொம்ப சந்தோஷம். அதனால் நல்ல காரியன்றதால உங்கள் நன்கொடையை நான் ஏற்றுக்கிறேன். ரொம்ப ஆனாலும் இந்த தங்கத்தட்டுன்றது ஒரு பெரிய நன்கொடை தான் அது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னால் முடிஞ்சதை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஏற்றுன்றதில் பரம சந்தோஷம், பரம சந்தோஷம். சந்தோஷம்.